வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நான் சொல்கிற கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய மன கருத்து தான். இதில் நான் ஒரு சில மோசமான விஷயங்களை பேசியிருப்பேன். இதுக்கு காரணம் அந்த அளவுக்கு நான் மன உளைச்சல் ஆகிட்டேன். சரி வாங்க இன்றைக்கான மன உளைச்சலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு முதல் வந்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நட்புக்காக அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிராஃப்டை பற்றி தான். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, அப்படி தாங்க தோணுச்சு. அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பசங்க இருக்கிறீங்களா, குட்டீஸ், இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வழக்கம் போல நீட்டாக பேசலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ தான் மயிராண்டி என்னடா டிராஃப்ட் எடுத்துருக்கிறீங்க. இந்த சூப்பர் ஸ்டார் ஷேக்கப்னு ஒன்று உண்டு. ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸை ராலேருந்து ஸ்மாக்டவுனுக்கு மாற்றுவானுங்க. அதில் ஒரே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தான் இருப்பானுங்க, மற்ற எல்லாமே ஒட்டினவங்க தான் இருப்பானுங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஷேக்கப்னு வச்சுக்கலாம்டா. டிராஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எங்களை ட்ராப் பண்ண வச்சுட்டீங்களே. உங்களுடைய பெரிய சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் வந்து ரால இருக்கிற சின்ஸ்கே நாகமோராவை ஸ்மாக்டவுனில் மாற்றுறது. இதுதான் நீங்கள் இன்றைக்கி ரால பண்ணியிருக்கிறீங்க. அடே ஸ்மாக்டவுனில் டிராஃப்ட் நல்லாடா, என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க. ரா இருக்குடா, காப்பாக்குண்டா. வருஷம் ராவில் தான் டிராஃப்ட் நம்பர் 1 இருக்கும். வீத 1 அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். மாட்டு மூத்திரத்தையும் மனசு மூத்திரத்தையும் சேர்ந்து தூக்கி ஊற்றிட்டீங்களே எங்கள் மேலே. நாத்தம் தாங்க முடியல, அந்தளவுக்கு மன குமுறலாக இருக்குது. டிராஃப்ட் உண்மையிலே நல்லா இல்லடா, கேவலமாக இருக்குது. இந்த பொக்கட்டி பேக் ஸ்டேஜில் சொன்னேன், நான் தான் டிராஃப்டை வந்து ப்ரொடியூசராக இருந்தேனே. ஐயோ நயா, அது ஞாபகம் இருக்காயா, என்னைக்காவது ஒரு நாள் டபிள்யூபிள்யூக்கு வந்தா இப்படி செஞ்சு விட்டுட்டு போறியே, உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. டிராஃப்ட்டு சத்தியமாக டிராஃப்டே கிடையாது. பெரிய சூப்பர் ஸ்டார் இப்போ செத் ரோலன்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறாரா, ட்ரூ மேக்கின்டர் சேஞ்ச் ஆகிருக்கிறாரா, ரால் இருக்கிற ரோமன் ரெய்ன்ஸ் சோலோ சிக்கவா சேஞ்ச் ஆகிருக்காரா, ஒரு ஆணையும் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிற தீர்ப்புகள் இந்த பக்கம் தீர்ப்புகளாகவே இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற ரத்தமாகவே ஸ்மாக்டவுனில் இருக்கிறாங்க. ரத்தத்தை இந்த பக்கம் தெரிச்சுக்கிட்டு தீர்ப்புகளை இந்த பக்கம் அமுக்கி விடுவானுங்கன்னு பார்த்தா ரெண்டுத்தை எதுவுமே பண்ணலை. டோட்டலி இன்றைக்கி டிராஃப்ட்டு மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் ஸ்மாக்டவுனில் டபிள்யூபிள்யூ வந்து ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸை வந்து டிராஃப்ட் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒட்டியாஸ். போன வருஷம் டபிள்யூபிள்யூக்கு என்எக்ஸ்டியிலேருந்து டிராஃப்ட் செய்யப்பட்டவர். இந்த வருஷமும் என்எக்ஸ்டியிலேருந்து ராக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வருஷம் எங்கே பண்ணார்னே தெரியல. அடுத்து நட்டாலியா, இந்த பாட்டிமாக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுங்கடா, இன்னும் வச்சு சாவடிக்கிறீங்க. அடுத்து கட்டானா சேஞ்ச் மற்றும் கேரிங் கட்டா அவங்க ராலாக தான் இருக்காங்க. இப்போ மீண்டும் ராலே டிராஃப்ட் செய்யப்பட்டுட்டாங்க. அடுத்து அப்பாலோ குரூஸ், ஒரு வருஷமாக ராலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஸ்மாக்டவுனுக்கு அனுப்பிவிட்டுருக்கானுங்க, அங்கே வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அடுத்து டிச்சாக், இவர் வந்து என்எக்ஸ்டியிலேருந்து மெயின் ஸ்டோருக்கு வந்து இப்போ மீண்டும் என்எக்ஸ்டி போயிட்டு இப்போ மீண்டும் ராக் வந்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் டிச்சாக், உங்களுடைய கெரியர் வந்து டிச்சாக்காக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரிட்டர்புஷனுடைய லீடர்னு சொல்லிட்டு நம்மளப்பா அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெகான் நாக்ஸ், பாட்டிமா சிம்ரன் மாதிரியே இருக்க பாட்டிமா, நீ எங்கே போனேன். அடுத்து நியூ காத் ரெட்டப்ளிக், இந்த டீம் நம்ம ஷேமஸோட டீம்ப்பா, அவங்கள ராக்கரை வரைச்சிட்டானுங்க. அடுத்து ஜிவானி வின்சி, எப்பா குந்தர் அடிச்சு வரட்டினார் அவர் டீம் பார்ட்னர், அவர் ஸ்மாக்டவுனுக்கு அனுப்பிவிட்டானுங்க. அப்புறம் கிரேட் பிரதர்ஸ் அண்ட் இவின் நீல், இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கு ட்ராப் செய்யப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ரா முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில சூப்பர் ஸ்டார் சும்மா இருக்கிறானுங்கல்ல, அவனுக்கெல்லாம் டிராஃப்ட் விட்டு டிராஃப்ட் செஞ்சு பண்ணுது. சரி, இன்றைக்கி ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ உண்மையிலேயே எப்படி டிராஃப்ட் செஞ்சாங்க பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்டிருக்காரு. சரி, அவர் ஸ்மாக்டவுனில் தான் டிராஃப்ட் செஞ்சிருக்காரு. டேமேஜ் கண்ட்ரோல், இவங்க ஆக்சுவலி ஸ்மாக்டவுனில் இருந்தாங்க, அவங்கள தூக்கி ராலை மாற்றிட்டாங்க. இது ஒரு நல்ல டிராஃப்ட். ஜாரிகார்கள் இப்போ தான் வந்தாங்க, அவங்க எந்த பிராண்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால் ஸ்மாக்டவுனில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது இம்பீரியம் வந்து போன வருஷம் தான் ராக்கு வந்தாங்க. சரி, அவங்களுக்கான ஸ்டோரி வந்து ரால நல்லா இருக்குது, ராலை மாற்றது ஓகே. அடுத்து டிஃபினி ஸ்டேஷன், ஓகே, இவங்களும் புது ட்ரெஸ்ஸில் ஸ்மாக்டவுன் சைடு இருக்குது, நல்ல விஷயந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன், நான் இவர் ஒரு பலியாடுன்னு சொன்னோம்ல, தமிழ்லேயே போட்டிருப்பேன், நான் காணத்து சொல்கிறேன். அடுத்தது இந்த ப்ரைடு, இந்த டீமுக்கு பேர் ப்ரைடா, இன்னைக்கு தான் ஞாபகம் வருது, ப்ரைட் போட்டுருமா. அடுத்தது சிஎம் பங்கு, ஓகே, சிஎம் பங்கு வந்து ஸ்மாக்டவுனில் இருக்கிறத விட ரால் இருக்குது, நல்லது தான். சின்னுஸ்கே நாகமோரா, எப்பா 6 வருஷமாக ஸ்மாக்டவுனில் வந்துட்டு போன வருஷம் ராலை போனார். இவரை நீங்கள் ராலே வச்சுருக்கலாமே, மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கு அனுப்பிவிட்டுருக்கீங்க.
ட்ரூ மேக்கின்டையர் ரால் இருக்குது நல்லது தான், ஸ்மாக்டவுனுக்கு போனால் வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்டபிள்யூஓ இவங்கள ஸ்மாக்டவுன்லேயே வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்தது எல்டபிள்யூஓ அது ஃபண்டாஸ்மா டீம், இதான் எல்டபிள்யூஓ. இவங்கள ராக் வர வச்சுட்டானுங்க. சரி, குடும்ப சண்டையை மீண்டும் உருவாக்குறாங்க போல இருக்குது. பைபர் ரிவில் செல்சி கிரீன் நீங்கள் ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டீங்க செல்லமே. ஆனால் செல்லமேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் சமந்தா உங்களை கூப்பிடும்போது நல்லா இருக்குமே, செல்சி ஸ்க்ரீன், அதை மிஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிராகன் லீ, அவரை பார்த்தீங்கன்னா ராக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நயோமி அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்ட் ரேஸ் பண்ணிட்டாங்க. ஜட்மெண்ட் டே ஸ்மாக்டவுனில் இருக்குது, அவங்க ஸ்மாக்டவுன்லேயே ட்ராப் செஞ்சுட்டாங்க. அப்புறம் இண்டி ஹால்வர்ட்ஸ் கேண்டிஸ்லேயே இவங்களை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு ட்ராப் செஞ்சுட்டாங்க. ஆல்ரெடி ரா பிராண்டில் இருந்தாங்க. அடுத்து லைரா வெஹேரா, இவங்க ஒரு நல்ல ரெஸ்லர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருப்பாங்க. பெக்லிச்சை பீட் பண்ணி நெக்ஸ்ட் சாம்பியன் அவங்கள ராக் பிராண்டு ட்ராப் செஞ்சாங்க. ப்ரீலிடட் ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் இருக்காங்க. இப்போ மீண்டும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு ரேஸ் பண்ணிட்டாங்க. நியூ டே இவங்களை ஸ்மாக்டவுனுக்கு அனுப்பியிருக்கலாம்னு நினச்சேன். சரி, ராலு ட்ராப் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெவல் போர்ச் இவங்க வந்து ஒரு NXT ரெஸ்லர் ஸ்மாக்டவுனுக்கு ட்ராப் செஞ்சுருக்காங்க. ஸ்மாக்டவுனுக்கு ட்ராப் செய்யப்பட்ட முதல் NXT ரெஸ்லர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் ராட்ஸ் அண்ட் டேட் இவங்களை ரா பிராண்டுக்கு ட்ராப் செஞ்சுட்டாங்க. அடுத்தது டொமாசா சன்பா ஜானிக்கா இருக்கணும். ட்ரிபிள் ஹை ஷான் மைக்கேல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு ட்ராப் செஞ்சுட்டாங்க. அடுத்தது அது ஃபைனல் டெஸ்டமன் கேரியன் கிராஸோட டீமை ரா பிராண்டுக்கு ட்ராப் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கி WWE ட்ராப் செஞ்ச ஒரு விஷயங்கள். சரி, நான் வந்து பிரான் ஸ்ட்ரோமனை எதற்காக மிஸ்டர் பலியாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா, நெசமாகவே சொல்கிறேன், WWEக்கு வந்துட்டிங்களா, நீங்கள் அளந்தெடுத்து செய்யப்பட்ட பலியாடு தான். ஆக்சுவலி WWE ஒரு ரெஸ்லரை பெருசாக காட்டுறோம்னா அது பிரான் ஸ்ட்ரோமனை காட்டினாங்க ஒரு காலத்தில் பயங்கரமாக 10 பேர் தூக்கி போட்டு மிதிக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இப்போ பிரான் பிரேக்கர் அவரையும் ரா பிராண்டுக்கு வர வச்சுட்டானுங்க. பிரான் ஸ்டோமனையும் ரா பிராண்டுக்கு வர வச்சுட்டானுங்க. இப்போ பிரான் ஸ்டோமனை வச்சு பிரான் பிரேக்கரை வளர்க்கணும் அப்படிங்கிறத மெயின் ஐடியா. பிக் ஷோவை வச்சு பிரான் ஸ்டோமனை வளர்த்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ பிரான் ஸ்டோமனை வச்சு பிரான் பிரேக்கரை வளர்க்க போகிறானுங்க. ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி ஆக்க போகிறானுங்க. ஸோ இந்த மனுஷனை ஸ்மாக்டவுன் பிராண்டில் போட்டு வந்துச்சு நான் ஓரளவுக்கு தான் நினச்சிருப்பேன். இப்போ ரா பிராண்டில் போட்டானுங்களா, இருக்கவே இருக்கா ரெட் கோஷிட்டு 2 பேரும் சேர்ந்து டாக் டீம் ஆக்கிடுவாங்க போல இருக்குது. இந்த மனுஷன் இன்னைக்கு டிராஃப்ட்டில் வருவாருன்னு நினச்சேன். பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்போது நீங்கள் நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா பிரான் ஸ்ட்ரோமன் பலியாடுன்னு? இன்றைக்கி ஒரு சிம்பிள் விஷயம் தான். பேக் ஸ்டேஜில் பிரான் பிரேக்கர் இது வரைக்கும் மெயின் ஸ்டேஜுக்கே வராதவர், ரா பிராண்டில் ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் எதுவுமே வின் பண்ணாதவர், WWEல சாம்பியன்ஷிப் வின் பண்ணாதவர், NXTல தான் 2 தடவை சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி ராக் வரும்போது ஷேமஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ். அப்போ ஷேமஸ் பார்த்தீங்கன்னா பயப்படாதப்பா, நான் அவனுடைய ஃபேனு, பிக் ஃபேனு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எப்பா ஷேமஸ், நீ ஃபார்மர் 4 டைம் வேர்ல்டு சாம்பியன்யா, மெனி டைம் US சாம்பியன்யா, மெனி டைம் டாக் டீம் சாம்பியன்யா, கிங் ஆஃப் த ரிங், ராயல் ரம்பல் வின்னரு, எலிமினேஷன் சாம்பர் வின்னர்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட நீனு இவரை பார்த்து ஃபேனுன்னு சொல்கிறேன். அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா பர்கர் தின்னவங்க எனக்கு ஃபேன் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பார்க்குறாரு. அதாவது அவனுக்கு ஷேமஸே எந்த லெவலுக்கு பிரான் பிரேக்கரை வச்சு காட்டுவானுங்கன்னா, அப்போ அந்த பிரான் பிரேக்கரை எந்த அளவுக்கு வச்சு காட்டுவானுங்க நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். உண்மையிலேயே வச்சு செய்ய போகிறானுங்க. அந்தளவுக்கு வச்சு செய்கிற அளவுக்கு ஒரு வச்சு செஞ்ச ஒரு உருவமாக பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு. அவங்க அப்பா காலத்துலேருந்தே WWEல ஒர்க் பண்ணுறாருல, அந்த விசுவாசம் போல் இருக்குது. விசுவாசம்டா WWEக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் போல இருக்கக்கூடிய சீக்கிரம். ஷேமஸு, நீங்கள் WWEக்கு வந்தது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கு, பிரான் பிரேக்கருடைய ரசிகராக மாறதுக்கு இல்லை. நீங்கள் பிரான் பிரேக்கர் கூடலாம் போது நீங்கள் அவன் ஒரே ஸ்பீரில் போட்டு தள்ளிடுவான், உங்களுக்கு தான் கேவலமாக இருக்கும். அடுத்து இன்றைக்கி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம மாசாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ மேக்கின்டையரோட ப்ரோமோ வேற லெவல்லையா. சிஎம் பங்கு உண்மையிலேயே கண்ணில் நிற்குதியா நீ பண்ணதுன்னெல்லாம். சிஎம் பங்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே கலாச்சி சொல்லிட்டாரு. அதுலேயே அவர் சொல்லிப்பார் பாருங்க ஒரு வார்த்தை, 5 நிமிஷம் தான் பேசுவேன், உன்னுடைய டைட்டில் ரீஜன் 5 நிமிஷத்துக்கு மேலே, அதை விட கம்மியாக தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்வார். சிஎம் பாங்க அங்கே நிற்பார், அங்கே போய் பார்த்தா சிஎம் பாங்க கீழே வந்துடுவார், கீழே வந்து பார்த்தா அங்கே போயிடுவான். உண்மையிலேயே நம்ம ட்ரூ மேக்கின்டையருடைய மைண்ட் செட் இருக்கலாம், என்னடா அது ரொம்ப தான் வச்சு செய்கிறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. அவர் பேச்சு திறமை இருக்கலாம், அதுவும் வாட்ஸ்அப் வேறு லெவல் வச்சு கலாய்க்கிறாருங்க. சிஎம் பாங்க வந்து ட்ரூ மேக்கின்டையரை வச்சு கலாய்க்கிறாரு. அவருக்கு தெரியுது நம்மளை கலாய்க்கிறான்னு, அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வேறு என்னத்தை செய்ய. இப்போ நம்ம சிஎம் பாங்குக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் கிரே ஆகிட்டான். எனக்கு எல்போ உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தல, எனக்கு நக்கல்லாம் இனிமேல் அடிக்க வேண்டாம், எனக்கு நான் நக்கல் அடிக்கிறது நக்கல் பண்ண நான் வந்துட்டேன், எனக்கு இன்ஜுரிலாம் சரியாயிருச்சு, இப்போ அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ கூடிய சீக்கிரம் ட்ரூக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு மேட்சை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சம்மஸ்லாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே வைக்கிறதுக்குலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ட்ரூ மேக்கின்டையரோட ஃபேஸை பாருங்களேன், ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருப்பார்ல, அதை சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஃபேஸ் அரைஞ்ச மாதிரி இருக்கிற அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு. அட பொம்மால